ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்க வெளியில் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அதனால என்ன பாத்திரங்கள்லாம் குமிஞ்சு போச்சு. அது விளக்கல நைட் லேட்டாகிறதுனால படுத்துட்டேன். ஒரு குட் நியூஸ் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு வந்திருக்குது. மகாலட்சுமி வந்திருக்குது. அதனால் அதை பார்க்க போயிட்டோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமான்னு போயிட்டேன். பாருங்கள் மக்களே, எம்மூட்டு பாத்திரம் உண்டு. இது பூரா இப்போ விலைக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதை விளக்கின பின்னாடி தான் அடுத்தடுத்து நம்ம வேலை பூரா ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறையா குமிஞ்சிருச்சு. அப்படியே இருந்தே பாருங்கள், இன்னுமே உள்ள குக்கர்லாம் கிடக்குது. இது எல்லாம் தண்ணி வடியட்டும்னு கவுத்தி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கவுத்துங்க. நீங்கள் பாத்திரம் விளக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. பாத்திரத்தை விளக்கி இந்த மாதிரி கவுத்துங்க. இருங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கவுத்தணும்னு. இந்த மாதிரி கேப் விட்டு கவுத்துங்க. எப்போயுமே இப்படி கவுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வடிஞ்சிரும். நம்ம அடுத்தடுத்து பாருங்கள், ஒரு படி தண்ணி இருக்காது இதில், அப்படியே வடிஞ்சிரும். இதில் பூராமே பாருங்கள் எப்படி குத்தலாக நான் தட்டலாக குத்தலாக தாங்க கவுத்து விட்டுருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி இருக்காது. இப்படி கவுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வடிஞ்சிரும். நம்மளும் பாத்திரத்தை எடுத்து நம்ம பாத்திரக்கூடையில் போட்டுக்கிறலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு இருந்துச்சு. சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். கொதிய வச்சிருச்சு, சூடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்குது. அதனால் பால் எடுத்து இன்றைக்கி டீ போடலாம்ன்ட்டுருக்கிறேன். டீ போட்டால் கொஞ்சம் தலைவலி கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் அமிர்தம்டா இது தாங்க. அம்மா, பழைய சோறு. இதுக்கு ஈடு இந்த வெயில் காலத்தில் இதுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைங்க. பழைய சோறு, கூழ், இதுக்கு ஈடு வேறு எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பழைய சோறு, கூழ் இதெல்லாம் சாப்பிட்ணும்னா அலாதி பிரியம். பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இட்லி நைட்டு லேட்டாக வந்தோம்னா அதனால் வேகமாக இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இவங்க மீந்து போச்சு இட்லி. இதில் ஒரு 4 இட்லி இருக்குது. இது என்ன செஞ்சில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இட்லி உப்புமா பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு கடலப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுட்டு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம இட்லி உப்புமா பண்ணிடலாம். இட்லி உப்புமா பண்ணால் வேஸ்ட் ஆகாதுல. அந்த கடலைப்பருப்பு வாசனைக்கு சூப்பராக சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டுக்கிருவேன். இப்போ தாங்க பால் ஊற்றி வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி என்ன குழம்பு கேட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய், நாட்டு சுரக்காய். பார்த்துக்கங்க மக்களே, இதான் நாட்டு சுரக்காய். எப்படி இருக்குது? குட்டியாக சூப்பராக இருக்காருங்க. இதாங்க நாட்டு சுரக்காய். இந்த சுரக்காயில் பகுதி மட்டும்தாங்க. பகுதியை போட்டு நான் சாம்பார் வைக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்டேன். சாம்பார் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு சுரக்காய் கடைசல் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாரு. சரிப்பா, அவர் விருப்பம் தானே. நமக்கு என்ன கேட்குறாரோ செஞ்சு கொடுத்துட்டு மனசார சாப்பிட்டு போய்க்கலாம். நம்மளும் அதை இன்பம் காணலாம். புருஷன் பிள்ளையெல்லாம் நம்ம சமைச்சு போட்டு அவங்க அதை சாப்பிட்ற அழகே தனிதாங்க. நமக்கு ருசித்து சாப்பிட்றாங்கள்ல, அப்படி சாப்பிடும்போது நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி நம்மளும் நல்லபடியாக எதுலேயும் உப்பு உரப்பு கூடாமல் நல்லபடியாக செஞ்சுருக்கோம். ருசியாக பண்ணியிருக்கோம். மெயினாக நாக்குக்கு ருசியான சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கின்ற ஒரு திருப்தி, மன திருப்தி நமக்கு இருக்குங்களா, அதுவே பெரிய விஷயந்தான். இன்றைக்கி நேற்று செஞ்சதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போயுமே எங்கள் வீட்டுக்காருக்கு வெயில் காலத்தில் குழம்பு வைக்கிற பாட்டை வேணும் சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுங்க. மதியானத்துலலாம் பார்த்திங்கன்னா குழம்பு சோறுனாவே இறங்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பழைய தண்ணி இதில் நான் சாப்பாடை நான் சாப்பிட்டே பழைய தண்ணியை அவர் சாப்பிடுவார். கூழில் ஊற்றி, அதுவும் கூழில் பழைய தண்ணியை ஊற்றி தயிரை ஊற்றி 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்டா என்ன வெயில், எம்மிட்டு வேணாலும் வெயில் அடிடா. சூரிய பகவானே, நீ எம்மிட்டு வேணாலும் அடிடா, அதெல்லாம் நாங்கள் கூழ்னாலையும் பழைய தண்ணினாலையும் உன்னை விரட்டிடுவோம்டா அப்படின்ட்டுதாங்க எனக்கெல்லாம். அப்படி தான் அவரும் சொல்லுவார். சரிங்க, அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்குன பாத்திரத்தெல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக விளக்கி வச்சுருக்கோம்ல. பாத்திரத்தெல்லாம் எடுத்து நம்ம பாத்திரக்கூடையில் வச்சிடலாம். அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு பாருங்கள், இன்னுமே பாத்திரத்தை அடுப்படியெல்லாம் சுத்தப்படுத்தாமல் இருக்குதுங்க. அடுப்படியெல்லாம் இன்னுமே சுத்தமாக இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அடிக்க வச்சுக்கணும். இப்படி அடிச்சுட்டு இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த இடங்கள்லாம் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இன்னுமே அப்படி தான் இருக்குது, சுத்தப்படுத்தாமல் இருக்குது. முட்டை ஊற்றுனது எல்லாமே பாருங்கள், என் மையம் முட்டை ஊற்றி பூரா உடுக்க வச்சுருக்கேன். ஊற்றி ஒரு இதில் போடுறா, நம்ம செடிகளுக்கு போட்டுக்கிறலாம் அப்படின்டா ஊற்றிட்டு இதுலேயே உடச்சி ஊற்றிட்டு இதுலேயே வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இதாக பிடிச்சி கிடக்கு பார்த்தீங்கன்னா. நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாருங்கள். ஃபுல்லாக காமிக்கிறேன். க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்கிய வீட்டுண்டு இங்கே பாருங்கள். முட்டை நைட்டு முட்டை வாங்கிட்டு வந்தோம். ஏங்க முட்டையை முந்தா நாள் வாங்க போனேன் 5 ரூபா 50 பைசான்றாங்க. முட்டை விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி டிவிலேயே சொல்கிறாங்க, ஈரான் போரும் அமெரிக்கா இஸ்ரேல் போகிறனால. ஆனால் அன்றைக்கி வாங்கும்போது 5 ரூபா 50 பைசான்றாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போகும்போது விலை கம்மியாகிடுச்சுங்க, நீங்கள் வந்து முட்டையை வாங்க, விலை கூடிக்கிட்டு போகுது. முட்டையை வாங்கினாங்க. ஒரு 10 முட்டையை வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். என்ன தான் நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி போட்டாலுமே வந்து அது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஓரளவு என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. மாடியில் இருக்கிற செடிகளை வந்து கொண்டு வர முடிச்சுன்னு வச்சுக்கோங்க. காய்கறிலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக காய்க்குது, பெருசாக காய்க்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். எங்களோட கசன்னு கிடக்குதுங்களா, எப்படி கிடக்குது பார்த்தீங்களா. இது பூராமே வந்து க்ளீன் பண்ணணும். இது பூரா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை விலைக்கு வச்ச பாத்திரத்தை நம்ம கூடையில் கவுத்திக்கலாங்க. இந்த பாருங்கள் மக்களே, நான் டீ போட்டு வந்துட்டேன். தலை வலிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஒரு மாதிரி பாருங்கள், கண்ணெல்லாம் மாதிரி இருக்குது, காய்ச்ச குளிர் வர்ற மாதிரி இருக்குது. சரி டீனாலேயாச்சும் சரிப்படுத்தலாம். இந்த பாருங்கள், அவனுக்கு பால் இந்த பாருங்க கொண்டு வந்து ஊற்றி வச்சிட்டானா. பாலை சொன்ன உடனே ஒரே ஓட்ட ஓடி போயிட்டேன். பைரவ் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நீ அந்த துறையை வந்து என்ன செய்யணும், தூக்கிட்டு வரணும். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அப்படியே கொஞ்சி கொலாவி இந்த பாலை குடிக்க வைக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோமா, அதை குடித்தான்னா கொஞ்சம் மனசாக இருக்கணும். அதுக்கு தாங்க இந்த இப்போ டீ குடிச்சுக்கிட்டே நம்ம வந்து வெங்காயத்தை உரித்து வச்சுருவோம். நல்லா தான் இருக்கு பாருங்க. இந்த பெரிய வெங்காயம் தான் வந்து இட்லி உப்புமாவுக்கு. இதை நம்ம உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து சுரக்காய் கடைசல், நாட்டு சுரக்காய் கடைசல். அப்படியே வந்து நல்லா வந்து தாளித்து விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை வந்து நம்ம அதை போட்டு நல்லா வேகணும். அது முழுசாக வெந்துட்டு பருப்பு மற்ற எடுத்து நல்லா ஒரு கடைசல் கடைஞ்சிட்டோம்னா அப்படியே கொதுன்னு கூட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பருப்பு கருப்பெல்லாம் போடக்கூடாதுங்க. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கூட போடணும். அடுத்து வந்து ஜீரகம், மெயினாக வந்து ஜீரகம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். சுரக்காய் கடைசல் இறக்கும்போது கருவேப்பிலை தாளிக்கும் போதும் போடணும். இறக்கும்போது அப்படியே மேலே ஒரு கொத்து தூக்கு விட்டு போட்டு அப்படியே ஒரு கிளறி மூடி விட்டுட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை திறந்தோம்னா அந்த கருவேப்பிலை வாசனை அப்படியே செம்மையாக இருக்கும். ஒரு தட்டு சோறு திங்கலாம். அந்த இதுக்கு கருவாட்டுக்கு அப்படியே கருவாடு பிரியர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இத்தினூன்னு கருவாடு வச்சுக்கிட்டே வந்து தட்டு நிறையா சாப்பிடுவாங்க தெரியுங்களா. அது மாதிரி இதை ஒரு குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து சாப்பாட்டில் போட்டு தட்டு நிறைய சாப்பாட்டில் போட்டோம்னா நிறைய சாப்பிட்லாமுங்க. இன்றைக்கி இதுதான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க மக்களே.